மறுபடியும் கோர்ட்ல அப்பீல் பண்ணுங்க. நான் போக மாட்டேன். என்னால போக முடியாது. இப்ப எதுக்குடா பதட்டப்படுற? இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் நான் போனா சரியா வராதுப்பா. என்னடா இது? அவங்க விசாரிக்கத்தானே கூப்பிடுறாங்க. மேல தப்பு இல்லல்ல, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. லாயர் வர்றாருல, அவர் கூட போயிட்டு கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு வா. இல்லப்பா நான் வேணா அவனுக்கு பதிலா போயிட்டு வரேன். எதுக்கு? ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் மேல கோவத்துல இருக்காரு. இப்ப அவனுக்கு பதிலா நீ போனா மேலும் பிரச்சனை அதிகமாக்குறதுக்கா? டேய் ராகவா, நீயே போயிட்டு வாடா. இல்லப்பா, நான் போலப்பா. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? தம்பி, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எங்க அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? கேஸ் விஷயமா உங்களை கூப்பிடுறேன். ஏன் பயப்படுறீங்க? இல்ல, பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணா அவன் மேல நாம கேஸ் போடுவோம். மரியாதையா நடத்தணும், மிரட்டாம கேள்வி கேட்கணும். இதான் ரூலு. சார், அன்னைக்கே இந்த இன்ஸ்பெக்டர் மாறனை போட்டு அந்த அடி அடிச்சாரு. இப்ப மறுபடியும் ராகவனை கூட்டிட்டு போய் அதே மாதிரி ஏதாவது. அப்படியெல்லாம் இவர் மேல கை வைக்க முடியாதும்மா. அதெல்லாம் வார்ன் பண்ணிட்டாங்க. நீங்க தைரியமா வாங்க தம்பி. பாருடா, நீ போயிட்டு வாடா, ஒன்னும் ஆகாது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாடா. தம்பி வாங்க, நான் இருக்கேன்ல. ஐயோ, என் பதட்டத்துல உளறிட்டானா? சார், இதான் கேஸ் ஃபைல். கொடுங்க சார். பார்த்து பண்ணுங்க சார். பண்ணிடலாம். கௌரவமான குடும்பத்து பையன். இன்ஸ்பெக்டர் நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். கண்டிப்பா சார். நான் எல்லாத்தையும் பையன் சொல்லியிருக்கேன். சரி, கோவப்பட போறாரு சார். கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். நல்ல பையன் சார், படிச்ச பையன் தான் சார். ஏதோ கெட்ட நேரம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரேன் சார், பாத்துக்கோங்க. சரிங்க சார். யோ சார், ஹலோ, அவருக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்து. ஓகே சார். இந்த கம்ப்ளைண்ட் பாட்டியா சார்? ஆமாப்பா. சார் இந்தாங்க. பரவாயில்ல, குடிங்க சார். இல்ல வேணாம், எல்லாருக்கும் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் எப்போ வருவார் சார்? இப்போ வந்துருவார் சார், வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார். சார், யோ சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அரை மணி நேரம் இருக்கும் சார். விசாரணை ஆரம்பிக்கலாமா? ம், வா. என்னடா இத்தனை நாள் தம்பியை விசாரிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களேன்னு யோசனையா இருக்கா? அப்படிலாம் இல்லை சார். அப்போ தைரியமா இருக்கீங்க. எனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னும் என்ன கேட்க போறீங்கன்னு தைரியமா இருக்கியா? சார், நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். நான் சொல்லிட்டு கடைக்கு போனோம், அங்க வேலை இருக்கு. இதுக்கு முன்னாடி இது வெறும் ஆக்சிடென்ட் கேஸ். அதனாலதான் உன் தம்பி மாட்டிக்கிட்டா, நீ எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இப்போ இது கொலை கேஸ் ஆயிடுச்சு. இப்ப அந்த கொலைக்கு உடந்தையா இருந்த உன்னையும் தூக்கி என்னால உள்ள போட முடியும், தெரியுமா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு மறைக்காம அப்படியே என்கிட்ட சொல்லு. ஒரு விஷயம் கூட மாறக்கூடாது. சார், அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. உங்க வாயால சொல்லி நான் கேட்கலல்ல, சொல்லுங்க. அன்னைக்கு நானும் அவனும் வண்டியில வந்துட்டு இருந்தோம். அப்போ மாறா கொஞ்சம் லேசா ட்ரிங்க் பண்ணியிருந்தான். நீ குடிக்கலையா? இல்ல சார், நான் குடிக்கல.